வணக்கம். கழுகுமலைன்னு ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் உயரமான மலை இருந்தது. அந்த மலை மேலே ஒரு பழைய சிறிய முருகன் கோவில் இருந்தது. ஆனால் அந்த மலை மீது ஏறுவதற்கு சாலை வசதி இல்லாமல் கல்லும் முள்ளுமாக இருந்தது. கிராமத்தில் உள்ளவர்கள் பயந்து போய் அந்த மலை மேல் ஏறவே மாட்டாங்க. சரவணன்னு ஒரு 16 வயது இளைஞன் அந்த கிராமத்தை சேர்ந்தவன். அவன் அந்த முருகன் கோயிலுக்கு போக ரொம்ப ஆசையாக இருந்தான். நம்ம ஊர்ல அந்த கோவிலுக்கு எதுக்கும் யாருமே போறதில்ல, ஒரு நாள் நான் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அவனது அப்பா அம்மா அது கடினமாக இருக்கும், ஆபத்தா இருக்கும், விட்டு விடு அந்த எண்ணத்தை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சரவணன் மனதில் உறுதி ஏற்பட்டது. அவன் தினமும் சிறிது சிறிதாக மலை ஏறி பழக ஆரம்பித்தான். ஒரு நாள் ஒரு பாறையில் வழுக்கி விழுந்தான். காயம் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் முயற்சியை கைவிடவில்லை. மாதங்கள் கடந்தன. சரவணன் வலிமையானவனாக மாறினான். கயிறுகள், உதிர்ந்த மரக்கிளைகள், சிறிய கருவிகள் இவற்றை பயன்படுத்தி ஒரு வழியை உருவாக்கினான். ஒரு நாள் தெளிந்திருந்த காலை வேளையில் மலை மீது மிகவும் கஷ்டப்பட்டு அவன் ஏறினான். பின் கோவிலில் நின்று மிகவும் மகிழ்ச்சியுடன் கீழே தனது கிராமத்தை பார்த்தான். அவன் கையில் வைத்திருந்த ஒரு சிறு கொடியை பறக்க விட்டான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான அந்த கொடியில் எழுதியிருந்தது. அன்று முதல் அந்த மலையில் சரவணன் ஏற்படுத்திய பாதை சரவண பாதை என்று அழைக்கப்பட்டது. இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது, தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஓம் சரவணபவ. நன்றி, வணக்கம்.